guys, this is your Venkatesh Muthiya. Welcome to our 24th video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமையில் இருக்கிற குறள் நம்பர் 4 பார்க்குறோம். குறள் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் உரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. ரிப்பீட்டிங். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. இதோட மீனிங் என்னன்னா, யார் ஒருவர்னால தன்னுடைய 5 புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 புலன்களையும் அடக்கி வாழ முடியுதோ, செல்ஃப் கண்ட்ரோலாக டிசிப்ளின்டாக வாழ முடியுதோ, அவங்கனால தான் நல்ல லைஃப் வாழ்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஸோ அவங்கனால தான் நல்ல லைஃப் வாழ முடியும். இது இப்போ ப்ரெசென்ட்டில் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நல்ல லைஃப் கிடைக்கும். அவங்க வந்து அதுக்கு அந்த நல்ல லைஃப் வாழ்கிறதுக்கான எல்லா தகுதியும் உடையவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது சிம்பிள் தான். நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 புலன்கள் இப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஏதோ ஒன்று அது எப்பயுமே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆசைகள்லாம் நமக்கு தேவையா இல்லையாங்கிறது நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நல்ல ஹியூமனாக இருப்பீங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.